இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக தகப்பனே, பரலோக தூதல் நடுவில் எப்பொழுதும் பரிசுத்தர் 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 என்று துதித்து ஆராதிக்கப்படுகிற தெய்வமே, ஓ இந்த காலை வேளையில் ஆண்டவரை உம்மை நாங்கள் ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். ஆராதனையில் வந்து உம்மை ஆராதிக்க வேண்டிய எல்லா ஜனங்களையும் துரிதமாய் கொண்டு வாருங்க. எல்லா தடைகளையும் கர்த்தர் நீக்கி போட வேண்டுமாய் செபிக்கிறோம். கர்த்தாவே, ஆவியானவர் எங்கே அங்கே விடுதலை உண்டு. பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆராதனையில அசைவாடுவீராக, ஒவ்வொருவரை ஆளுகை செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரை ஆராதிக்கும் போதே ஆண்டவரை வியாதிகள் நீங்கட்டும், கட்டுண்ட நிலைமைகள் மாறட்டும், அந்தகாரங்கள் அழிக்கப்பட செபிக்கிறோம். கர்த்தாவே, பெரிய ஒரு விடுதலை ஆசீர்வாதம் இந்த ஆராதனையில உண்டாகும்படியாய் செபிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நாளில் உம்முடைய வேத வார்த்தைகளை தியானிக்கும் போது ஒவ்வொரு ஜனங்களோடும் கர்த்தர் பேச வேண்டுமாய், ஆண்டவரே ஒவ்வொரு ஜனங்களை ஆற்றி தேற்ற வேண்டுமாய், தைரியப்படுத்த வேண்டுமாய் செபிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய ஆளுகைக்கு இந்த ஆராதனை இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். உட்காருவோம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா அல்லேலூயா. கன்வென்ஷன் பாடல் தாளிலே உள்ள சில பாடல்களை இந்த நாளிலே பாடி நாம் ஆராதிக்க போகிறோம். பாடல் தாள் ஒருவேளை இல்லை, கையில் இல்லை அப்படின்னா நீங்கள் வாங்கி கொள்ளுங்க. 10 ரூபா இருந்தால் கொடுங்க, இல்லை கொடுக்காமல் இருந்தாலும் பரவாயில்ல, வாங்க. தம்பி, இல்லாதவங்களுக்கு மாத்திரம் கொடுங்க, இருக்கிறவங்களுக்கு கொடுக்காதுங்க. இல்லாதவங்க கை தூக்குங்க. கை தூக்கினவங்களுக்கு கொடுங்க. பிரைஸ் தி லார்ட். இந்த பாடல் தாளில் 5வது பாடலை இப்பொழுது நாம் உற்சாகத்தோடு பாடுவோம். கர்த்தர் செய்த நன்மை யாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான், ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ நன்மைகளை செய்து கடந்து போன மாதமெல்லாம் நம்மை பாதுகாத்து இந்த புதிய ஜூன் மாதத்தில் 1வது ஆராதனை நாளில் நம்மை ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபைகளை எண்ணி இந்த வேளையில் நன்றியோடு இந்த பாடலை பாடப்போகிறோம். பிரைஸ் தி லார்ட். என் கர்த்தர் செய்த நன்மை யாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மை யாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீ, தயவாய் கரம் பிடித்து தூக்கினீ. தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீ, தயவாய் கரம் பிடித்து தூக்கினீ. எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள்
நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். எல்லாரும் சொல்லுவோமா? எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீர்தானையா. என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீர்தானையா. என்னை மறவாமல் நினைவாயிருப்பவரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். என்னை மறவாமல் நினைவாயிருப்பவரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் மேய்ப்பர் நீர்தானையா. என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் மேய்ப்பர் நீர்தானையா. நன்மை கிருபை என்றும் தொடர செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். நன்மை கிருபை என்றும் தொடர செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனையோ நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் செய்து ஆண்டவர் வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார். இந்த வருடத்தின் நடு மாதமாகிய இந்த ஜூன் மாதத்தை தேவன் காண செய்தார். ஸ்தோத்திரம். எனவே அப்படிப்பட்ட நல்ல தெய்வத்தை ஒன்றாவது பாடல் தாளிலே உள்ள 1வது பாடல், 1000 பாடல்களால் அதிசயநாதனை துதித்திடுவேன், ஆனந்த கீதம் பாடுவேன் நான். ஆயிரம் பாடல்களால் அதிசயநாதனை துதித்திடுவேன், ஆனந்த கீதம் பாடிடுவேன் நான், ஆனந்த கீதம் பாடிடுவேன். 1000 பாடல்களால் நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்று போதுமானவர். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். 1000 பாடல்களால் அதிசயநாதனை துதித்திடுவேன், ஆனந்த கீதம் பாடிடுவேன் நான், ஆனந்த கீதம் பாடிடுவேன். 1000 பாடல்களால் தூதர் சேனையெல்லாம் வாழ்த்துகின்ற
பரிசுத்தரே வானமகிமை விட்டு மானிடராய் வந்தவரே வானதூதர் சேனையெல்லாம் வாழ்த்துகின்ற பரிசுத்தரே வானமகிமை விட்டு மானிடராய் வந்தவரே வானிலும் பூவிலும் என் ஆசை நீரே வாழ்த்து என்றும் திருநாமம் துதித்திடுவே வானிலும் பூவிலும் என் ஆசை நீரே வாழ்த்து என்றும் திருநாமம் துதித்திடுவே நல்லவர் இயேசு வல்லவர் அவர் என்றென்றும் போதுமானவர் நல்லவர் இயேசு வல்லவர் அவர் என்றென்றும் போதுமானவர் நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர் நன்றியால் வணங்கிடுவே எல்லாரும் சொல்லுவோம் நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர் நன்றியால் வணங்கிடுவே ஆயிரம் ஆயிரம் பாடல்களா இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் தூய தேவனே இக்கட்டின் தம் ஜனங்களின் இரட்சகராய் வருபவரே இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் தூய தேவனே இக்கட்டில் தம் ஜனங்களின் இரட்சகராய் வருபவரே செங்கடலோ சேனைகளோ எதிரே வந்தாலும் சோர்ந்திடாமல் கரம் தட்டி துதித்திடுவே செங்கடலோ சேனைகளோ எதிரே வந்தாலும் சோர்ந்திடாமல் கரம் தட்டி துதித்திடுவே நல்லவர் இயேசு வல்லவர் அவர் என்றென்றும் போதுமானவர் நல்லவர் இயேசு வல்லவர் அவர் என்றென்றும் போதுமானவர் நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர் நன்றியால் வணங்கிடுவே நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர் நன்றியால் வணங்கிடுவே ஆயிரம் ஆயிரம் பாடல்களா ஆழியின் அலைகள் போல சோதனைகள் பெருகினாலோ அக்கினியின் சோதனையில் என் உள்ளம் தளர்ந்தாலும் ஆழியின் அலைகள் போல சோதனைகள் பெருகினாலோ அக்கினியின் சோதனையில் என் உள்ளம் தளர்ந்தாலும் தாயை போல் கரங்களில் தாங்கி என்னை நீர் நடத்தி ஆட்சிய கிருபைக்காய் துதித்திடுவே தாயை போல் கரங்களில் தாங்கி என்னை நீர் நடத்தி ஆட்சிய கிருபைக்காய் துதித்திடுவே நல்லவர் இயேசு வல்லவர் அவர் என்றென்றும் போதுமானவர் எல்லாரும் கைகளை தட்டி சொல்லுவோம் இயேசு வல்லவர் அவர் என்றென்றும் போதுமானவர் நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர் நன்றியால் வணங்கிடுவே நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர் நன்றியால் வணங்கிடுவே ஆயிரம் ஆயிரம் பாடல்களா அதிசயநாதனை துதித்திடுவே ஆனந்த கீதம் பாடிடுவே நான் ஆனந்த கீதம் பாடிடுவே ஆயிரம் ஆயிரம் பாடல்களா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா
கடைசியாக இந்த பாடல் தாளில் உள்ள 7வது பாடல், நிறைந்து நிறைந்து அபிஷேகத்தில் நாம நிறைந்து நிறைந்து மற்றவர்களை நிரப்புகிற ஒரு அனுபவம் உடையவர்களாய் மாற வேண்டும் என்கிறதை குறித்ததான ஒரு பாடல். நிறைந்து நிறைந்து நிரப்பிடுவேன், பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவேன், ஆவியினால் வார்த்தையினால் அனுதினமும் நிரம்பிடுவேன் என்று சொல்லி இந்த பாடல் இருக்கிறது. எல்லாரும் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே இந்த நாளிலும் இந்த ஆராதனை நாளிலே அன்றைக்கு பத்மு தீவிலே யோவானை ஆராதனை நாளில் நிரப்பினது போல எங்களை நிரப்பு ஆண்டவரேன்னு சொல்லி இந்த பாடலை வாஞ்சையோடு பாடப்போகிறோம். நிறைந்து நிறைந்து நிரப்பிடுவேன், பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவேன். நிறைந்து நிறைந்து நிரப்பிடுவேன், பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவேன். ஆவியினால் வார்த்தையினால் அனுதினமும் நிரம்பிடுவேன். ஆவியினால் வார்த்தையினால் அனுதினமும் நிரம்பிடுவேன். நிறைந்து நிறைந்து நிரப்பிடுவேன், பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவேன். நிறைந்து நிறைந்து நிரப்பிடுவேன், பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவேன். எங்கும் வசனம் பரவியது, 7 பேர் ஆவியால் நிரம்பியதா. எங்கும் வசனம் பரவியது, 7 பேர் ஆவியால் நிரம்பியதா. சீடர்கள் தொகையும் பெருகியது, சீடர்கள் தொகையும் பெருகியது. கீழ்ப்படிந்தார்கள் மத குருக்கள், கீழ்ப்படிந்தார்கள் மத குருக்கள். ஆவியினால் வார்த்தையினால் அனுதினமும் நிரம்பிடுவேன். ஆவியினால் வார்த்தையினால் அனுதினமும் நிரம்பிடுவேன். நிறைந்து நிறைந்து நிரப்பிடுவேன், பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவேன். நிறைந்து நிறைந்து நிரப்பிடுவேன், பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவேன். செய்தார் அதிசயங்கள், தேவாவியால் நிரப்பினதா. தேவான் செய்தார் அதிசயங்கள், தேவாவியால் நிரம்பினதா. திரளான மக்கள் திரும்பினார்கள், திரளான மக்கள் திரும்பினார்கள். பர்னபாவியால் நிரப்பியதா, பர்னபாவியால் நிரப்பியதா. ஆவியினால் வார்த்தையினால் அனுதினமும் நிரம்பிடுவேன். ஆவியினால் வார்த்தையினால் அனுதினமும் நிரம்பிடுவேன். நிறைந்து நிறைந்து நிரப்பிடுவேன், பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவேன். நிறைந்து நிறைந்து நிரப்பிடுவேன், பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவேன். பார்வை அடைந்தார் பவுலன்று, பரிசுத்த ஆவியால் நிரம்பியதால். பார்வை அடைந்தார் பவுலன்று, பரிசுத்த ஆவியால் நிரம்பியதால். போஜனம் செய்து பலனடைந்தார், போஜனம் செய்து பலனடைந்தார். தாமதமின்றி பிரசங்கம் செய்தார், தாமதமின்றி பிரசங்கம் செய்தார். ஆவியினால் வார்த்தையினால் அனுதினமும் நிரம்பிடுவேன். எல்லாரும் சொல்லுங்க, ஆவியினால் வார்த்தையினால்
இயேசுவாலன்றி எவராலும் பாவ மன்னிப்பு இல்லவே இல்லை. இயேசுவாலன்றி எவராலும் பாவ மன்னிப்பு இல்லவே இல்லை. துணிவுடன் பேதுரு தலைவர்கள் முன், துணிவுடன் பேதுரு தலைவர்கள் முன் தைரியமாக அறிக்கை செய்தார், தைரியமாக அறிக்கை செய்தார். ஆவியினா வார்த்தையினா அனுதினமும் நிரம்பிடுவேன். ஆமென். ஆவியினா வார்த்தையினா அனுதினமும் நிரம்பிடுவேன். நிறைந்து நிறைந்து நிரம்பிடுவேன். ஏற்ற ஊழியம் நிறைவேற்றுவேன். நிறைந்து நிறைந்து நிரம்பிடுவேன். ஏற்ற ஊழியம் நிறைவேற்றுவேன். பார்வை அடைந்தார் பவுலன்று பரிசுத்த ஆவியால் நிரம்பியதார். பார்வை அடைந்தார் பவுலன்று பரிசுத்த ஆவியால் நிரம்பியதார். போஜனம் செய்து பலனடைந்தார், போஜனம் செய்து பலனடைந்தார். தாமதமின்றி பிரசங்கம் செய்தார், தாமதமின்றி பிரசங்கம் செய்தார். ஆவியினா வார்த்தையினா அனுதினமோ நிரம்பிடுவேன். ஆவியினா ஆண்டவரே, இந்த வேளையில ஒவ்வொரு சனங்களை அப்பா உம்முடைய ஆவியினால வார்த்தையினால நிரப்புங்க ஆண்டவரே. நிரம்பிடுவேன். ஏற்ற ஊழியம் நிறைவேற்றுவேன். நிறைந்து நிறைந்து நிரம்பிடுவேன். ஏற்ற ஊழியம் நிறைவேற்றுவேன். இயேசுவாலன்றி எவராலும் பாவ மன்னிப்பு இல்லவே இல்லை. இயேசுவாலன்றி எவராலும் பாவ மன்னிப்பு இல்லவே இல்லை. துணிவுடன் பேதுரு தலைவர்கள் முன், ஆமென். துணிவுடன் பேதுரு தலைவர்கள் முன் தைரியமாக அறிக்கை செய்தார், தைரியமாக அறிக்கை செய்தார். ஆவியினால் வார்த்தையினால் அனுதினமோ நிரம்பிடுவேன். எல்லாரும் சொல்லுங்க வாயன் திறந்து. ஆவியினால அனுதினமோ நிரம்பிடுவேன். மறுபடியுமாய் ஆவியினால் வார்த்தையினால் அனுதினமோ நிரம்பிடுவேன். ஆமென். ஆவியினால் வார்த்தையினால் அனுதினமோ நிரம்பிடுவேன். ஒவ்வொரு நாளும் ஆவியினால் வார்த்தையினால் அனுதினமோ நிரம்பிடுவேன். ஆவியினால் வார்த்தையினால் அனுதினமோ நிரம்பிடுவேன். ஆவியினால் வார்த்தையினால் அனுதினமோ நிரம்பிடுவேன். ஆவியினால் தேவாவியினால் வார்த்தையினால் ஓ அனுதினமும் நிரப்புவோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. வார்த்தையினால் ஆவியினால நிரப்புவீராக. உம்முடைய அபிஷேகத்தின் நிறைவினாலே ஒவ்வொரு ஜனங்களையும் ஆவியானவர் நிரப்புவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைந்து நிறைந்து நிரம்பிடுவே. பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவே. நிறைந்து நிறைந்து நிரம்பிடுவே. பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவே. எங்கும் வசனம் பரவியது. 7 பேர் ஆவியால் நிரம்பியதால் எங்கும்
வசனம் பரவியது, 7 பேர் ஆவியால் நிரம்பியதால் சீடர்கள் தொகையும் பெருகியது, சீடர்கள் தொகையும் பெருகியது. இப்படித்தார்கள் மத குருக்கள், இப்படித்தார்கள் மத குருக்கள். ஆவியினால் வார்த்தையினால் அனுதினமும் நிரம்பிடுவே, ஆவியினால் வார்த்தையினால் அனுதினமும் நிரம்பிடுவே. நிறைந்து நிறைந்து நிரம்பிடுவே, என்ற ஊழியம் நிறைவேற்றுவே. நிறைந்து நிறைந்து நிரம்பிடுவே, என்ற ஊழியம் நிறைவேற்றுவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த காலை வேளையில ஒவ்வொருவரையும் அபிஷேகத்தினால நிரப்புவீராக. ஆதி சபையில எங்கும் வசனம் பரவ ஆண்டவரே அபிஷேகத்துல நிரம்பினதான ஜனங்கள் ஆண்டவரே சீசர்கள் காரணமானார்களே. ஓ, இந்த நாளில் ஆண்டவரே எங்களை உம்முடைய ஆவியினால வார்த்தையினால நிரப்புங்க. எல்லாரும் கேளுங்க, உம்முடைய ஆவியினால வார்த்தையினால எங்களை நிரப்புங்க. உம்முடைய ஆவியினால வார்த்தையினால எங்களை நிரப்புங்க. உம்முடைய வல்லமையினால எங்களை நிரப்புங்க. இயேசுவே, உம்முடைய வல்லமையினால எங்களை நிரப்புங்க. ஓ, இந்த காலை வேளையில் உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தினால எல்லாரையும் நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பும் ஆண்டவரே. Fill every people with your spirit, Lord. ஆதி சபையிலே ஆண்டவரே வசனம் பெருக ஆவியின் நிரப்புதல் காரணமானது போல இந்த நாட்களிலே ஆண்டவரே எங்கள் சபையினரை தேவன் நிரப்புவீராக. எங்கும் வசனம் பரவட்டும், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் பெருகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவால் அன்றி எவராலும் பாவ மன்னிப்பு இல்லை என்று சொல்லி துணிவுடன் சுவிசேஷம் அறிவித்த ஆண்டவரே பேதுருவை போல அநேகர் எழும்பும்படியாய் உம்முடைய ஆவியின் நிரப்புதல் இன்றைக்கு ஒவ்வொருவரிலும் இறங்கட்டும். ஆவியின் நிரப்புதல் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் ஆண்டவரே. ஓ ரிபால பௌர மங்கர பௌஷந்தர நோதரி, ரிபால பௌர மங்கர பௌஷந்தர நோதரி. ஆவியானவரே, ஒவ்வொருவரையும் நீர் நிரப்புங்க ஆண்டவரே. Fill every people with your spirit. உம்முடைய ஆவியினால நிரப்பும், ஆவியின் வரங்களினால நிரப்பும், ஆவியின் கனிகளினால நிரப்புங்க ஆண்டவரே. ஓ, பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் ஆண்டவரே ஒவ்வொருவரும் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் இருக்கும்படியாய் தேவாவியானவர் உம்முடைய வல்லமை ஊற்று, வல்லமை ஊற்று, வல்லமையை ஊற்று, வல்லமையை ஊற்றுங்க ஆண்டவரே. ஓரி கபால பௌர மங்கர பௌஷந்தர நூதரி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரம். தூய ஆவியானவர் ஒவ்வொரு ஜனங்களை நீர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறபடினால ஸ்தோத்திரம் அப்பா. இந்த சபையை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறபடினால ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராய்ந்து ஆண்டவர் ஆளுகை செய்து நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஓரி பால பௌர மங்கர பௌஷந்தர நோதரி, ரிகபால பௌர மங்கர பௌஷந்தர நோதரி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தெய்வமே மக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம். இருக்கிறவராகவே இருக்கிறவரே. ஹல்லேலூயா. பரலோகத்திலே 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்தவராய் உலாவிக் கொண்டிருந்த தெய்வமே, ஓ இந்த காலை வேளையில் ஆண்டவரை நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் ஆராதனை செய்கிறோம். நீர் ஒருவரை ஆராதனைக்கு பாத்திரரப்பா. இயேசுவே, நீர் ஒருவரை ஆராதனைக்கு பாத்திரராயிருக்கிறீர். ஹல்லேலூயா. இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவருமாக தேவன் நீர் ஒருவரை ஆராதனைக்கு பாத்திரர். ஹல்லேலூயா. we worship you, we worship you. நாங்கள் உம்மை ஆராதனை செய்கிறோம், நாங்கள் உம்மை ஆராதனை செய்கிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து ஆராதனைக்கு பாத்திரராகிய இயேசுவே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் என்று சொல்லுங்க.
இந்த காலை வேளையில நாங்கள் உம்மை ஆராதனை செய்கிறோம். We worship you, we worship you, we worship you. Hallelujah. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். எல்லாரும் ஆராதனை வேளையில ஆராதிங்க. சிலர் கவனம் இல்லாதபடிக்கு ஸ்தோத்திரம் இருக்கிறீங்க, பேசிட்டே இருக்கிறீங்க, குழந்தைகளை பார்த்து கொண்டே இருக்கிறீங்க. குழந்தைகள் வைத்து இருந்தாலும் நீங்க ஆண்டவரை ஆராதிக்க வேண்டியது ஸ்தோத்திரம் முக்கியமான காரியமா இருக்கிறது. எல்லாரும் கண்ணை மூடி ஆராதனை செய்ய வேண்டிய நேரம். இயேசுவே, நீர் பெரியவர், சர்வ வல்லமையுள்ளவர், உயர்ந்தவர், மேலானவர் என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்துங்க. வாய்கள் திறக்கப்படட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இயேசுவே, நீர் பெரியவர், சர்வத்தை மாளிகை செய்கிறவர், அண்ட சராசரங்களை படைத்து எல்லாவற்றையும் உம்முடைய பரலோக சிங்காசனத்திலே வீற்றிருந்து ஆளுகை செய்கிற தேவனாய், சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராய் நீர் இருக்கிறபடினாலே, ஓ இந்த காலை வேளையில சபையாராய் நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ அதிசயமானவரே, அற்புதமானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த வேளையில எல்லாரும் எழும்பி ஒரு சில நிமிடங்கள் எல்லாரும் எழும்பி கர்த்தருடைய சமூகத்தில் கடந்து போன மே மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து எத்தனையோ நன்மைகளை செய்து வழி நடத்தி வந்தார். தீமைகள் எல்லாவற்றுக்கும் விலைக்கு காத்து கொண்டார். நாம் நிர்மூலமாக இருப்பது ஆண்டவருடைய சுத்த கிருபையாயிருக்கிறது. தேவன் செய்த எல்லா நன்மைகள் உபகாரங்களை நினைவு கூர்ந்து இந்த வேளையில ஏசப்பா உமக்கு நன்றின்னு சொல்லி சொல்லுங்க. எல்லாரும் உண்மையாய் சொல்லுங்க. உண்மையாய் வாயை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஏசப்பா உமக்கு நன்றின்னு சொல்லி அவருக்கு மகிமையை செலுத்துங்க, அவருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றியப்பா, 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 நன்றியப்பா. நன்றியப்பா, நன்றி ஆண்டவரே. நீர் செய்த எல்லா உபகாரங்களுக்காய் நன்றி. என் கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணி ஆண்டவரே கருத்தோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் நன்றி நன்றின்னு சொல்லி சொல்லுங்க. ஒவ்வொரு ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைகூர்ந்து நன்றின்னு சொல்லி சொல்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். இதுவரைக்கும் நம்மை அரவணைத்து ஆசீர்வைத்து வழி நடத்தி வந்த தெய்வத்தை எல்லாரும் கைகளை உயர்த்தி ஏசப்பா உமக்கு நன்றின்னு சொல்லி சொல்லுவோம். தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஆண்டவரே இந்த ஆராதனை வேளையில உமக்கு நன்றி உள்ளவர்களாயிருக்கிற, நன்றி செலுத்துகிற ஒவ்வொரு ஜனங்களையும் தேவன் ஆசீர்வதியும். அவருடைய வாழ்க்கையில அதிசயங்களை காணப்பண்ணும் அப்பா. ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்யும். அவர்களுக்காய் நீர் யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாய் இருப்பீராக. ஹல்லேலூயா. யாவையும் செய்து முடிக்கிற தேவனாய் இருப்பீராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி. இந்த மட்டும் நடத்தின தேவன், உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் என்று சொன்ன தேவன், இந்த ஜூன் மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில அதிசயமாய் ஆச்சரியமாய் வழி நடத்துவார். விசுவாசிங்க.
Praise the Lord. அதிசயமானவர், அற்புதமானவர், அதிசயம் செய்பவரே, அற்புதம் செய்பவரே. அதிசயமானவர், அற்புதமானவர், அதிசயம் செய்பவரே, அற்புதம் செய்பவரே. செங்கடல் பிளந்தது அதிசயம், தடைகள் உடைந்தது அதிசயம். செங்கடல் பிளந்தது அதிசயம், தடைகள் உடைந்தது அதிசயம். குறைகள் நிறைவாக்கும் அதிசயம், வறட்சி செழிப்பாக்கும் அதிசயம். குறைகள் நிறைவாகும் அதிசயம், வறட்சி செழிப்பாக்கும் அதிசயம். அதிசயம் காண பண்ணுவார், அதிசயம் காண பண்ணுவார், அதிசயம் காண பண்ணுவார், இயேசு பண்ணுவார். அதிசயம் காண பண்ணுவார், உன்னை அதிசயம் காண பண்ணுவார், அதிசயம் காண பண்ணுவார், இயேசு அதிசயம் காண பண்ணுவார். அதிசயமானவர், அற்புதமானவர், அதிசயம் செய்பவரே, இயேசு அற்புதம் செய்பவரே. அதிசயமானவர், அற்புதமானவர். எல்லாரும் நல்ல கையை தட்டி பாடுங்க. ஒரு அற்புதத்தை உங்களுடைய வாழ்க்கையில காண செய்ய போகிறார். பலவீனம் பலனாக்கும் அதிசயம், சுகவீனம் சுகமாக்கும் அதிசயம். பலவீனம் பலனாக்கும் அதிசயம், சுகவீனம் சுகமாக்கும் அதிசயம். அலட்டு தாயாக்கும் அதிசயம், தீமையை நன்மையாக்கும் அதிசயம். அலட்டு தாயாக்கும் அதிசயம், ஆமென். தீமையை நன்மையாக்கும் அதிசயம். காண பண்ணுவார், அதிசயம் காண பண்ணுவார், அதிசயம் காண பண்ணுவார், இயேசு அதிசயம் காண பண்ணுவார். எல்லாரும் சொல்லுங்க பாப்போம். காண பண்ணுவார், உன்னை அதிசயம் காண பண்ணுவார், அதிசயம் காண பண்ணுவார், காண பண்ணுவார். அற்புதமானவர், அதிசயம் செய்பவரே, இயேசு அற்புதம் செய்பவரே. அதிசயமானவர், அற்புதமானவர், அதிசயம் செய்பவரே, இயேசு அற்புதம் செய்பவரே. வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார் அதிசயம், வாக்குமாற தேவனே அதிசயம். வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார் அதிசயம், வாக்குமாற தேவனே அதிசயம். இதுவரை நடத்தினார் அதிசயம், இனிமேலும் நடத்துவார் அதிசயம். இதுவரை நடத்தினார் அதிசயம், ஆமென். இனிமேலும் நடத்துவார் அதிசயம். காண பண்ணுவார், உன்னை அதிசயம் காண பண்ணுவார், அதிசயம் காண பண்ணுவார், இயேசு அதிசயம் காண பண்ணுவார், அதிசயம் காண பண்ணுவார், உன்னை அதிசயம் காண பண்ணுவார், அதிசயம் காண பண்ணுவார், இயேசு அதிசயம் காண பண்ணுவார். அதிசயமானவர், அற்புதமானவர், அதிசயம் செய்பவரே, இயேசு
செய்பவரே, அதிசயமானவர், அற்புதமானவர், அதிசயம் செய்பவரே, அற்புதம் செய்பவரே, அதிசயமானவர், அற்புதமானவர். நல்ல கையை தட்டி பாடும்போது ஒரு அற்புதத்தை இந்த மாதத்தில் இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்ய போகிறார். அற்புதமானவர், அதிசயம் செய்பவரே, செய்பவரே, அதிசயம் காண பண்ணுவார் உன்னை, அதிசயம் காண பண்ணுவார், அதிசயம் காண பண்ணுவார் இயேசு, அதிசயம் காண பண்ணுவார். நம்பிக்கையோடு எல்லாரும் சொல்லுங்க, காண பண்ணுவார், அதிசயம் காண பண்ணுவார் இயேசு. ஓஹோ, அதிசயம் காண பண்ணுவார் உன்னை, அதிசயம் காண பண்ணுவார், அதிசயம் காண பண்ணுவார் இயேசு, அதிசயம் காண பண்ணுவார். ஹல்லேலூயா. ஓ, இந்த நாளிலே ஆராதிக்கிற ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த ஜூன் மாதத்திலே தேவன் அதிசயங்களை காண பண்ணுங்க ஆண்டவரே. உம்முடைய நாமத்தினாலே அதிசயங்களை காண பண்ணுங்க ஆண்டவரே. உம்முடைய நாமத்தினாலே அற்புதங்களை காண பண்ணுங்க ஆண்டவரே. செங்கடல் அவர்களுக்கு முன்பாக பிரிகிற தடைகள் உடைக்கப்படுகிற அதிசயத்தை செய்வீராக. குறைவுகள் நிறைவாகிற அதிசயம், வறட்சி செழிப்பாக்கப்படுகிற அதிசயம் நடக்கட்டும். ஹல்லேலூயா. குறைவுகள் நிறைவாகிற, வறட்சி செழிப்பாகிற, ஹல்லேலூயா, அதிசயம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. வறட்சிகள் செழிப்பாகட்டும், வறட்சிகள் செழிப்பாகட்டும், குறைவுகள் நிறைவாகட்டும். தேவனுடைய சம்பூர்ண ஆசீர்வாதம் ஒவ்வொரு குடும்பங்களிலும் காணப்பட ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி பா. ஒரு அதிசயத்தை ஜனங்களுக்கு காண பண்ண போறபடினால ஸ்தோத்திரம். எங்கள் ஊழியத்தில் நீர் அதிசயத்தை காண செய்ய போறபடினால ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உடைய அதிசயத்தை காண செய்ய போற தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஓ, thank you Lord, thank you Lord, thank you Lord. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த மட்டும் ஜீவனுள்ள தெய்வத்தை நாம் ஆராதிக்க, துதிக்க, நன்றி செலுத்த தேவன் நமக்கு தந்த கிருபைகளுக்காக எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். 5 மாதங்களும் பாதுகாத்து வழி நடத்தி வந்த ஆண்டவர் இயேசு இனிமேல் இந்த 6வது மாதத்திலும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்த போற தயவுக்காய் எல்லாரும் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே இந்த மாதத்திலும் ஜூன் மாதத்திலும் நீர் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த போறபடினால ஸ்தோத்திரம். எங்களையும் எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும், சிறியோர் பெரியோர் அத்தனை பேரையும் ஆண்டவரே நீர் வழிநடத்தி செல்ல போற தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. கழுகு தன் குஞ்சுகளை சுமந்து கொண்டு போவது போல நீர் எங்களை சுமந்து தப்புவித்து இந்த மாதத்தில் பொல்லாதவர்களின் சீற்றங்கள் நாங்கள் சந்திக்க வேண்டிய ஒவ்வொரு காரியங்களின் மத்தியிலும் ஆசீர்வாதமாய் நடத்தி செல்ல போறபடினால ஸ்தோத்திரம். ஓ, நீரே எங்களை நடத்த உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. Hallelujah. We surrender. Hallelujah. We surrender to you Lord. உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் முற்றிலுமாய் சபையாராகி எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே இந்த மாதத்திலும் ஆண்டவரே ஹல்லேலூயா ஒவ்வொருவரையும் வழி நடத்தி செல்லுங்க. தீமைகளுக்கு, நோயின் கட்டுகளுக்கு, எல்லாவற்றுக்கும் விலைக்கு நீரே வழி நடத்தி செல்லுங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஆராதனையில் ஆராதிக்கிறவங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். வாளாக்காமல் தலையாக்குவார். அவர் கீழாக்காமல் மேலாக்குகிற தேவனாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் சங்கீதம்
சங்கீத பகுதியை நாம் வாசிப்போம். இன்றைக்கு சங்கீதம் 119 அதனுடைய 145 முதல் 160 வரைக்கும் கிதியோன் வந்து படிப்பார். 119 145 160 வரைக்கும். சோதரம் சங்கீதம் 119 145 160 வரைக்கும். சோதரம் முழு இருதயத்தோடும் கூப்பிட்டேன், கர்த்தாவே என் ஜெபத்தை கேளும், உம்முடைய பிரமாணங்களை கைக்கொள்ளுவேன். உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை இரட்சியும், அப்பொழுது நான் உம்முடைய சாட்சிகளை காத்துக்கொள்வேன். அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்து கொள்ளும். உம்முடைய கிருபையின்படி என் சத்தத்தை கேளும், கர்த்தாவே உம்முடைய நியாயத்தின்படி என்னை உயிர்ப்பேயும். தீவினையை பின்பற்றுகிறவர்கள் சமீபிக்கிறார்கள், அவர்கள் உம்முடைய வேதத்துக்கு தூரமாக இருக்கிறார். கர்த்தாவே நீர் சமீபமாயிருக்கிறீர், உமது கற்பனையெல்லாம் உண்மை. நீர் உம்முடைய சாட்சிகளை என்றென்றைக்கும் நிற்க ஸ்தாபித்தீர் என்பதை அவர்களால் நான் நெடுநாளாய் அறிந்திருக்கிறேன். என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவேயும், உமது வேயத்தை மறவேன். எனக்காக நீர் வழக்காடி என்னை மீட்டுக்கொள்ளும், உம்முடைய வார்த்தையின்படியே உயிர்ப்பேன். ரட்சிப்பு துன்மார்க்கருக்கு தூரமாயிருக்கிறது, அவர்கள் உமது பிரமாணங்களை தேடார்கள். கர்த்தாவே உம்முடைய இரக்கங்கள் மிகுதியாயிருக்கிறது, உம்முடைய நியாயங்களின்படி என்னை உயிர்ப்பேயும். என்னை துன்பப்படுத்துகிறவர்களும் என்னை விரோதிக்கிறவர்களும் அநேகர், ஆனாலும் உம்முடைய சாட்சிகளை விட்டு விலகேன். உமது வசனத்தை காத்து கொள்ளாத துரோகிகளை நான் கண்டபொழுது எனக்கு அருவருப்பாய் இருக்கிறது. இதோ உம்முடைய கட்டளைகளை நேசிக்கிறேன், கர்த்தாவே உமது கிருபையின்படி என்னை உயிர்ப்பேயும். உம்முடைய வசனம் சமூலமும் சத்தியம், உம்முடைய நீதி நியாயமெல்லாம் நித்தியம். ஆமென். சோதரம் பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் தந்த இந்த நல்ல சங்கீத பகுதிக்கா எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். 145 முழு இருதயத்தோடும் கூப்பிட்டேன், கர்த்தாவே என் ஜெபத்தை கேளும், உம்முடைய பிரமாணங்களை கைக்கொள்ளுவேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். முழு இருதயத்தோடும் கூப்பிட்டேன். நம்முடைய வாழ்க்கையில் முழு இருதயத்தோடும் ஆண்டவரை கூப்பிடுகிறவர்களாக, தொழுது கொள்ளுகிறவர்களாக, ஆராதிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். முழு இருதயம். நாம் ஆராதிக்கும் போது எப்படி ஆராதிக்கணும்? முழு இருதயத்தோடு. பாதி இருதயம் இங்கே, பாதி சிந்தனை வெளியே, அப்படி அல்ல. முழு இருதயத்தோடும் கூப்பிட்டேன், கர்த்தாவே என் ஜெபத்தை கேளும். 147 அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன், நம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். அதிகாலையிலே நான் எழும்பி, ஆண்டவரே இயேசுவே கர்த்தாவே என்று சொல்லி கூப்பிட்டேன், நம்முடைய வசனத்துக்கு நான் காத்திருக்கிறேன், உடைய வசனத்தின்படி என்னை வழிநடத்தும்படியாய் நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார். 148 உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்து கொள்ளும். ஸ்தோத்திரம். அப்படின்னா என்ன? வசனத்தை, ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கணும் அப்படின்ற ஆசையில் காலை விடுகிறதற்கு முன்னாடியே குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்து கொள்ளும். அவ்வளவு வாஞ்சையோடு ஆண்டவருடைய வேதத்தை தியானிக்க அவருடைய இருதயம் காணப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு உங்களுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆண்டவருடைய வேதத்தை படிக்கவும் தியானிக்கவும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவருடைய வேதத்தை மறந்தவர்களாய் வாழ்கிறீர்களா? இல்லை கர்த்தருடைய வார்த்தைகளை படித்து தியானித்து தேவனுடைய வழியில் நடக்க உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய கிறிஸ்தவ ஜீவியத்தில் முடிகிறதா? முடியாமல் இருக்கிறதா? எப்படி இருக்கிறது என்பதை கொஞ்சம் யோசித்து தொடர்ந்து நான் வசனங்களில் படிக்கிறது போல, என்னை உயிர்ப்பி ஆண்டவர், நான் சரியில்லாத இருந்தால் என்னை உயிர்ப்பியும் அப்படின்னு சொல்லி கேளுங்க. 153 என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும், அது வேதத்தை மறவேன் என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். என் உபத்திரவங்களையெல்லாம் நீர் பார்த்து என்னை விடுதலையாக்க ஆண்டவரே, உமது வேதத்தை நான் மறப்பதில்லை என்று சொல்லுகிறார். அதுபோல 154 வசனத்தை பார்க்குறீங்களா? வசனத்தை கவனிங்க. பைபிள் எங்க? ஸ்தோத்திரம்.
பிரைஸ் தி லார்ட். இங்கே கூடவே வசனத்தை எடுக்காம உட்கார்ந்தீங்கன்னா எப்படி? பிரைஸ் தி லார்ட். 154 எனக்காக நீர் வழக்காடி என்னை மீட்டு கொள்ளும், உம்முடைய வார்த்தையின்படியே என்னை உயிர்ப்பியும், உம்முடைய வார்த்தையின்படியே என்னை உயிர்ப்பியும். ஆண்டவரே, நீர் எனக்கு தந்த வார்த்தையின்படி, நான் உம்முடைய வேதத்தில் படித்து விசுவாசித்த வார்த்தையின்படி என்னை உயிர்ப்பியும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். இந்த நாளில் நீங்களும் ஆண்டவரே என்னை உயிர்ப்பித்து உம்முடைய வேதத்தை கை கொள்ளவும், வேதத்தை படிக்கவும், வேதத்தில் தியானமாக இருக்கவும் ஒரு உயிர்ப்பிப்பை என் வாழ்க்கையில் கட்டளையிடும் அப்படின்னு சொல்லி கேளுங்க. 156 கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்கள் மிகுதியாக இருக்கிறது, உமது நியாயங்களின்படி என்னை உயிர்ப்பி. ஆண்டவரே, உடைய நியாயங்களின்படி என்னை உயிர்ப்பித்து நீர் வழிநடத்தும் என்று சொல்லி கேட்கிறார். 158 உமது வசனத்தை காத்து கொள்ளாத துரோகிகளை நான் கண்டபோது எனக்கு அருவருப்பாயிருந்தது என்று சொல்லி சங்கீதக்காரன் எழுதுகிறார். வசனத்தை காத்து கொள்ளாத துரோகிகள் அப்படின்னா இவர்களுக்கு வசனம் தெரியும், ஆனால் வசனத்தை காத்து கொள்ளாதவர்கள். அவர்களை பார்த்து சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறார்? துரோகிகள், வசனத்தை காத்து கொள்ளாதவர்கள், வசனத்தை காத்து கொண்டு நடவாதவர்களை பார்த்து, கிறிஸ்தவர்களை பார்த்து, வசனத்தை அறிந்தவர்களை பார்த்து, அதை காத்து கொள்ளாதவர்களை பார்த்து துரோகிகள் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் எழுதுகிறார். துரோகிகளை நான் கண்டபோது எனக்கு அது அருவருப்பாக இருந்தது என்று சொல்லி சொல்லுகிறார். 159 இதோ உம்முடைய கட்டளைகளை நேசிக்கிறேன் கர்த்தாவே, உமது கிருபையின்படி என்னை உயிர்ப்பி. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உயிர்ப்பித்து நான் உம்மை மறந்து போகாதபடிக்கு உமக்குள்ளே உம்முடைய வேதத்துக்குள்ளாய் நிலைத்து நிற்கும்படியாய் என்னை உயிர்ப்பியும். உம்முடைய கட்டளைகளை நான் நேசிக்கிறேன் கர்த்தாவே, உமது கிருபையின்படி என்னை உயிர்ப்பியும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். இந்த நாளில் இந்த வார்த்தைகளை படிக்கிற பார்க்கிற உங்களுடைய வாழ்க்கையில் இயேசுவை எங்களை உயிர்ப்பித்து உம்முடைய வசனத்தில் நாங்கள் நிலைத்து நிற்கும்படியாய், உம்முடைய வழிகளை கை கொண்டு நடக்கும்படியாக எங்களுக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு இறங்கி உதவி செய்வார். இந்த வசனங்களின்படி ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே வழி நடத்த ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரே 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 ஸ்தோத்திரே. ஆமென். உட்கார்வது ஆண்டவருக்கு என்று காணிக்கைகளை கொடுத்து நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். சோதரம் கர்த்தாவே, உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே, உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகவும் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகவும் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன், அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். எனக்கு நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன், ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். நான் நினைத்தினா வேளையில் அற்புதம் செய்தீரே, யாரும் நினைத்தினா வழியிலும் அற்புதம் செய்தீரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும்
வந்தோரை லெச்சை மூடினதே, அழுத்திட வந்தோரை நிந்தை மூடினதே. என்னை பழித்திட வந்தோரை லெச்சை மூடினதே, அழுத்திட நினைத்தோரை நிந்தை மூடினதே. காண்போரே வியந்திட உயர்த்தி வைத்தீரே, அடையவந்தானா என்றென்னும் அளவில் வைத்தீரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகவும் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகவும் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதித்து தரும்படியாக எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து உம்மை ஆராதிக்க தொழுது கொள்ள தேவன் தந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே உம்மை ஆராதித்த அத்தனை ஜனங்களையும் நீர் ஆசீர்வதித்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். அவர்கள் உமக்கென்று கொடுத்த காணிக்கைகளை அங்கீகரித்து நூறத்தனையாய் 1000 மடங்காய் தேவன் திருப்பி கொடுப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த மாதத்திலே அவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகள் தொழில்கள் எல்லாவற்றிலும் ஒரு உயர்வை கர்த்தர் காண செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் ஜீவனுள்ள வாக்குத்தத்தத்தை, இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம். தியானிக்கிற வார்த்தைகள் மூலமாய் ஒவ்வொரு ஜனங்களோடும் கர்த்தர் பேசுங்க, இடைபடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த ஜூன் மாதத்துல இந்த நாளிலும் வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசித்து தியானிக்க போகிறோம். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனம் ஏசாயா 45வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனம். ஏசாயா 45:22 சேர்ந்து நாம் படிக்க போறோம். ஏசாயா 45:22. பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. மறுபடியும் படிப்போம். பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. ஆமென். என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது விடுவிக்கப்படுவீர்கள், ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் வார்த்தையை கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தைகளுக்காய் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே அப்பா, நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்துக்காய் ஸ்தோத்திரம். பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களை என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தையை கொடுத்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி நாங்கள் இந்த மாதத்தில் அதிகமாய் உம்மை நோக்கி பார்க்கவும், உம்முடைய ரட்சிப்பை, உம்முடைய விடுதலையை, உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஜனங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மாதங்களிலும் கர்த்தர் நமக்கு நல்ல வாக்குத்தத்தங்களை தந்து வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த மாதத்துல பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சொன்னதான இந்த வார்த்தையை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். Look unto me and be ye saved, all the end of the earth, for I am God and there is none else. நானே தேவன், வேறொருவரும் இல்லை. என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். என்னை நோக்கி பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், வானத்தையும் பூமியும் படைத்த, அண்ட சராசரங்களை எல்லாம் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். ஸ்தோத்திரம். பல நேரத்தில்
மனிதர்களை நாம் நோக்கி பார்க்க போனாலும் அவங்க நம்ம பார்க்காதபடிக்கு போய்விடுவாங்க. ஆனா ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். இந்த மாதத்துல உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களும் நிறைவேற வேண்டுமா? ஆண்டவரை நோக்கி பாருங்க. அவர் உங்களுக்கு அழைப்பு விடுக்கிறார், என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். ஸ்தோத்திரம். சங்கீதம் 34வது சங்கீதம் 5வது வசனத்தில் அவரை நோக்கி பார்க்கிற மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பிரகாசம் உண்டாகும் என்கிறதை வேதம் சொல்லுகிறது. 34:5 படிங்க. சங்கீதம் 34:5. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். யாரெல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்பாங்களோ அவருடைய வாழ்க்கையில அவர்கள் வாழ்க்கை பிரகாசம் அடையும்படியாய் தேவன் செய்வார். மாத்திரமல்ல, அவர்கள் வெட்கப்படாதபடிக்கு தேவன் வழி நடத்துவார். ஸ்தோத்திரம். கடந்து போன நாட்கள்ல ஒருவேளை பல காரியங்களில நீங்கள் வெட்கப்பட்ட ஒரு நிலைமையோடு காணப்படலாம். ஸ்தோத்திரம். இங்க ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது உங்கள் முகங்கள் பிரகாசம் அடையும்படியாய் தேவன் செய்வார். ஸ்தோத்திரம். அவர்கள் வெட்கப்படுவதில்லை என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏதோ ஒரு காரியத்தினால வெட்கப்பட்ட நிலைமைகள் தேவனை நோக்கி பார்க்கும்போது நீங்கும். எனவே ஆண்டவரை நோக்கி பார்க்க மறவாதிருங்க. ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜீவிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை படைத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க இயேசு எங்களை கர்த்தராகிய தேவன் எங்களை படைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்புறீங்களா? ஸ்தோத்திரம். எல்லாரும் நம்புறீங்க. ஸ்தோத்திரம். நம்மை படைத்த தேவனை ஒவ்வொரு நாளும் நோக்கி பார்த்து ஜெபித்து நாம் ஜீவிக்கும் போது நம்முடைய வாழ்க்கை மேன்மையானதாய் காணப்படும். அவர் தான் நம்மை படைத்தார். ஸ்தோத்திரம். உலகத்துல நாம் வந்து நல்ல பெற்றோருக்கு பிள்ளைகளாக பிறந்திருந்தாலும் ஆண்டவர் தான் எல்லாரையும் படைத்திருக்கிறார். அந்த படைத்த தேவன் தான் சொல்லுகிறார், பூமி எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி ஒவ்வொருவரும் அவரை நோக்கி பார்க்கும்படியாக அழைக்கிறார். இன்றைக்கு அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில இயேசுவை நோக்கி பார்க்கிறதில்லை. ஒரு ஜபம் இல்லை. ஒரு 10 நிமிஷம் கூட பலருடைய வாழ்க்கையில ஜபமே இல்லை. ஸ்தோத்திர. ஆண்டவரை நோக்கி பார்க்காத நம்முடைய வாழ்க்கையில மேன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏசாயா 66வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை பார்க்கும்போது ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கும்போது அவர் நம்மை நோக்கி பார்த்து அவர் கிருபையாயிருந்து ஆசீர்வதித்து நடத்துவார். 66:2 படிங்க. என்னுடைய கரம் இவைகளையெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்ட ஆவியில் நொறுங்கொண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். என்னுடைய கரம் இவையெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்ட ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். ஆண்டவருடைய வசனத்துக்கு வாக்குத்தத்தத்துக்கு நடுங்கி அந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிற ஜனங்களை தேவன் நோக்கி பார்ப்பார் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. எனவே இந்த மாதத்தில் ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஸ்தோத்திர. என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி இருக்கிறாரே, அவரை நோக்கி பாருங்க. வசனத்தை நோக்கி பார்க்கிறவர்களை ஆண்டவர் நோக்கி பார்த்து ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை படிங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான எல்லாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவையும் நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவும். ஓட்டத்தை விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி. யாரை நோக்கி? இயேசுவை நோக்கி பார்த்து நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவும். ஒவ்வொரு நாள் இயேசுவை நோக்கி பார்த்து நமக்கு அவர் நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே
ஓடுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இயேசுவை நாம் ஒவ்வொரு நாளும் நோக்கி பார்க்கும்போது அவர் நம்முடைய வாழ்க்கையில நடத்தி கொண்டே இருப்பார். ஸ்தோத்திரம். பாருங்க, சூரியன் நல்ல பிரகாசமாக இருக்கிறது. சூரியனுடைய வெப்பத்தினால் பிரகாசத்தினால இன்னைக்கு மக்கள் கஷ்டப்படுகிறபடினால தான் பிள்ளைகளுக்கெல்லாம் லீவ் விட்டுருக்குறாங்க. 2ஆம் தேதி 3ஆம் தேதி திறக்க வேண்டிய ஸ்கூல் 10ஆம் தேதிக்கு மாறி போயிருக்கிறது. சூரியனை சந்திரன் நோக்கி கொண்டே தன்னுடைய ஒரு கோணத்தில் அது பார்த்து கொண்டே இருக்கிறபடினால சந்திரனுக்கு ஒளி கிடைக்கிறது. சந்திரனுக்கு சுயமாக அதற்கு ஒளி கிடையாது. அது சூரியனை பார்த்து கொண்டே இருக்கிறபடினால இரவு நேரத்தில் வெளிச்சம் கொடுக்கிறது. அந்த வெளிச்சம் நமக்கும் உபயோகமாக இருக்கிறது. அந்த வெளிச்சம் அநேக மனிதர்களுக்கு மாத்திரம் வெளிச்சமாய் அல்ல, மிருகங்கள் இன்னும் பல பழங்களை பக்குவப்படுத்த அந்த ஒளிகள் உபயோகமாய் இருக்கிறது என்று சொல்லி விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள். ஸ்தோத்திரம். பாருங்க, அந்த சூரியனை சந்திரன் பார்க்கிறபடினால அதுக்கு ஒளி வருகிறது. மாத்திரமல்ல, மரங்கள், அந்த மரங்கள், செடி கொடிகள் சூரிய வெளிச்சத்தினால தாங்கள் செழித்து வளர வேண்டிய சத்துக்களை எல்லாம் அது எடுத்துக்கொள்கிறது. விஞ்ஞானபூர்வமாய் நிரூபிக்கப்பட்டதான காரியங்கள். ஸ்தோத்திரம். ஆனால் தேவனுடைய கையினாலே படைக்கப்பட்டதான நாம் ஆண்டவரை நோக்கி பார்த்தவர்களாய் ஜீவிக்கிறோமா? இல்லாவிட்டால் உலக பிரகாரமான காரியங்களை நோக்கி பார்த்து, உலக மனிதரை நோக்கி பார்த்து, பாவத்தை நோக்கி பார்த்து தேவனை நோக்கி பார்க்க எங்களுக்கு நேரம் எது? தேவனிடத்தில் செபிக்க எங்களுக்கு நேரம் எது? பைபிளை படித்து ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிந்து கொள்ள எங்களுக்கு நேரம் எங்க இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கிறவர்களாய் நீங்க இருக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். படைப்புகள் எல்லாம் பாருங்க ஆண்டவரை அவைகள் நோக்குகிறது. ஸ்தோத்திரம். சங்கீதம் 16வது சங்கீதம் அதனுடைய 8வது வசனத்தை படிங்க. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால், அவர் என்னுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவது இல்லை. தாவீதினுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை பார்க்கும்போது அவர் சொல்லுகிறார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அந்த ஆண்டவர், நான் நம்புகிற தேவன், என்னை படைத்த அந்த தேவன் என் வலது பக்கத்தில் எப்பொழுதும் இருக்கிறபடினால நான் அசைக்கப்படுவதே இல்லை அப்படின்னு சொல்லுகிறார். தாவீது ஆண்டவரை எப்பொழுதும் அவருடைய பிரசன்னத்தை தமக்கு முன்பாக வைத்திருந்தபடினால அவரையே நோக்கி பார்த்து, தேவனுடைய வாழ்க்கையில இருந்தா போதும், ஆண்டவரை நான் நோக்கி பார்த்தா போதும், என் வாழ்க்கையில எத்தனை போராட்டங்கள் இருந்தால் என்ன, எத்தனை பகைஞர்கள் எனக்கு விரோதமாய் எழும்பினால் என்ன, எத்தனை பேர் சூது பாது உள்ளவர்கள் எனக்கு எதிராய் என்ன போட்டு கொடுத்தா என்ன, கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். நான் அவருடைய பிரசன்னத்தையே உணர்ந்து கொண்டிருக்கிறேன். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடினால நான் அசைக்கப்படுவதே இல்லை அப்படின்னு சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். இந்த நாளில் வாக்குத்தத்தங்களை தியானிக்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம், இந்த உலகத்தில் ஆண்டவரை நோக்கி பார்க்க ஜெபிக்க நேரம் இல்லை அப்படின்னு சொல்லாதிருங்க. ஸ்தோத்திரம். ஜெபிக்க, தேவனை படைத்த தெய்வத்தை ஒவ்வொரு நாளும் அவருடைய வழிநடத்துதலை பெற வேண்டிய நாம் அவரை நோக்கி பார்க்க நேரம் இல்லை, எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க ஒரு முட்டாளாகத்தான் இருப்பீங்களே தவிர உங்களுடைய வாழ்க்கையில தேவனை குறித்த அறிவுள்ளவர்கள் அல்ல, அறிவற்றவர்களாக காணப்படுகிறீர்கள். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் இல்லாதபடிக்கு, தேவனை தேடுகிற அனுபவம் இல்லாதபடிக்கு, ஆண்டவருடைய வார்த்தைகளை கவனிக்கிற மனம் இல்லாதபடிக்கு இருக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில, ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம், தேவனுக்கு பயப்படுதலே, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்படி பயப்படாட்டா ஞானமே இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம். கொஞ்சம் யோசித்து ஆண்டவரை நோக்கி பார்க்கிறவர்களாய் நீங்க காணப்படுங்க. இந்த சங்கீதம் 16வது சங்கீதத்தில் பார்க்கும்போது தாவீது சொல்லும்போது இந்த 8ஆம் வசனத்தில் எப்பொழுதும் அவரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொன்ன தாவீது 6ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், நேர்த்தியான இடங்களிலே எனக்கு பங்கு கிடைத்தது. நேர்த்தியான இடங்கள். ஸ்தோத்திரம். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நேர்த்தியான இடம்,
நேர்த்தியான இடம் என்று சொல்லி எதை நினைத்து கொண்டிருக்கிறீர்கள்? தாவீது சொல்லுகிறார், நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. என்னுடைய பங்கு ஆண்டவரிடத்தில் இருக்கிறது, எனக்கான சுதந்திரம் ஆண்டவரிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு, நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது என்று சொல்லி சொல்லுகிறார். நாம் ஆண்டவரிடத்தில் அவரை நோக்கி பார்த்து அவரிடத்திலே பங்குள்ளவர்களாக, அவருடைய ஆசீர்வாதங்களுக்கு, அவருடைய உயர்வுக்கு, அவருடைய மேன்மைக்கு பங்குள்ள ஜனங்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிள்ளைங்க எல்லாம் கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. ஸ்தோத்திரம். எல்லாருமே இங்க நோக்கி பாருங்க. உங்கள் பென்னு, பென்சில், சண்டே கிளாஸ் நோட்டு இதை நோக்கி பார்க்க வேண்டாம். இப்போ நான் சொல்றதை நோக்கி பாருங்க. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது என்று சொல்லி சொல்லுகிறார். அதுபோல 7ஆம் வசனத்திலே படிக்கும்போது, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், ராக்காலங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும். ஆண்டவர் எனக்கு ஆலோசனை கொடுக்கிற தேவன் என்று சொல்லி சொல்லுகிறார். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு மேன்மை பாருங்க. முதல்ல நமக்கு சிறப்பான சுதந்திரத்தை அவர் கொடுக்கிறார். இரண்டாவது ஆலோசனை கொடுக்கிறார். இன்னைக்கு நண்பருடைய ஆலோசனையின்படி, அவர்கள் சொல்லுகிறபடி ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள் உண்டு, வாலிபர்கள் உண்டு, மற்றவர்கள் உண்டு. ஸ்தோத்திர. மற்ற சகோதரிகள் சொல்லுகிற ஆலோசனையை கேட்டு நடக்கிற சகோதரிகள் உண்டு. தேவ ஜனங்களாகி உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது உங்கள் வாழ்க்கை முழுவதுக்குமான ஆலோசனைகளை ஒவ்வொரு நாளும் தேவன் உங்களுக்கு கொடுக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். பல ஜனங்கள் இன்றைக்கு கவுன்சிலிங் ஆலோசனை மையங்களை தேடி போகிறார்கள். வாழ்க்கையில குழப்பம், என்ன செய்யறதுன்னு தெரியல. கவுன்சிலிங் குழப்பம். சிலர் குழப்பமடைந்து வாழ்க்கையில பல காரியங்களை நினைத்து குழப்பமடைந்தவர்கள் எல்லாரும் போகிற இடம் கவுன்சிலிங் மையங்கள். அதற்கு பல ஆயிரக்கணக்கான ரூபாய்களை கட்டி அவருடைய ஆலோசனை கேட்க போகிறார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய உங்களுடைய வாழ்க்கையில இயேசுவை நோக்கி பார்க்கும்போது அவர் உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுக்கிற ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார். அல்லேலூயா, தோத்திரம். யாருக்கெல்லாம் ஆலோசனை தேவையா இருக்கிறது? எங்களுக்கு எதுக்கு ஆலோசனை? ஸ்தோத்திரம். தேவனுடைய ஆலோசனை உங்கள் வாழ்க்கையில கண்டிப்பாக தேவையா இருக்கிறது. தேவனுடைய ஆலோசனை உங்களுக்கு இல்லாவிட்டால் மனிதருடைய ஆலோசனை உங்களுடைய வாழ்க்கையில சீர்குலைத்து விடும். எனவே சங்கீதக்காரனை போல ஆண்டவரை நோக்கி பார்த்து அவருடைய ஆலோசனையை பெற்றுக்கொண்டு ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை செய்ய தேவன் உங்களை அழைக்கிறார். 9வது வசனத்துல, இந்த 16ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம் படிங்க. ஆகையால் என் இருதயம் பூரித்தது. ஆகையால் என் இருதயம் என்ன செய்தது? பூரித்தது. என் மகிமை களிகூர்ந்தது. மாம்சமும் நம்பிக்கையோடே தங்கி இருக்கும். என் மாம்சமும் நம்பிக்கையோடே தங்கி இருக்கும். ஸ்தோத்திரம். ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களிகூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடே தங்கி இருக்கும். ஸ்தோத்திரம். ஆண்டவரை நோக்கி பார்த்ததுனால என் இருதயத்துல ஒரு அளவிட முடியாத பூரிப்பு, என் மகிமை அது களிகூர்ந்தது, என் மாம்சம் நம்பிக்கையோட தங்கி இருக்கும். என்னுடைய வாழ்க்கையில நான் ஆண்டவரனோடு கூட இருக்கிறார், தேவனுடைய வலது பாரிசத்துல இருக்கிறார், அவர் எனக்கு ஆலோசனை கர்த்தராய் இருக்கிறார், அவரிடத்துல எனக்கு பங்கு இருக்கிறது, அவர் கண்டிப்பா என்னுடைய வாழ்க்கையில கைவிட மாட்டார் என்று சொல்லி மாம்சமும் நம்பிக்கையோட தங்கி இருக்கும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. தோத்திரம். இன்னைக்கு நம்பிக்கையற்றவர்களாக நாளைக்கு என்ன நடக்குமோ, இந்த காரியத்தினால என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லி நீங்க நம்பிக்கையற்று கலங்கி தபிக்கிறவங்களா இருக்கீங்களா? ஆண்டவரை நோக்கி பாருங்க. அவர் உங்களுடைய வாழ்க்கையில உங்கள் மாம்சம், உங்கள் சரீரம் நம்பிக்கையோட தங்கி இருக்க உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை அவர் தள்ளாட ஒட்டாத தேவனாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். மாம்ச நம்பிக்கையோட தங்கி இருக்கு. இன்னைக்கு
நம்பிக்கையோட ஒரு அமைதலோட தங்கக்கூடியதான சூழ்நிலை அநேகருடைய வாழ்க்கையில இல்லை. ஏதோ ஒரு அலக்களிப்பு, எப்பொழுதும் இருதயத்துல ஒரு இனம் புரியாத பயம், ஒரு நம்பிக்கையற்ற நிலைமையோடு அநேகருடைய வாழ்க்கையில போராடி கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்லுகிறது வெளியில் உள்ளவர்களை மாத்திரமல்ல, கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் அப்படிதான் இன்றைக்கு இருக்கிறார்கள். ஏதோ ஒரு குழப்பத்தோடு, ஒரு போராட்டத்தோடு, தேவனோடு கூட இருக்கிறார் என்கிற நம்பிக்கை அற்றவர்களாய், தேவன் எனக்கு உதவி செய்வார், தேவனிடத்தில் எனக்கு பங்கு இருக்கிறது என்கிற நம்பிக்கை அற்றவர்களாய் அநேகருடைய வாழ்க்கையில குழம்பி தவிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அதனால இரவு நேரத்தில் கூட படுத்தா தூக்கம் வருவதில்லை. அந்த சிந்தனைகள் அவர்களை வாட்டி வதைக்கிறதாய் இருக்கிறது. தாவீது சொல்லுகிறார், ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கி இருக்கும். ஒரு நம்பிக்கையோட என்னுடைய மாம்சம் தங்கி இருக்கும் அப்படின்னு சொல்லுகிறார். தேவ ஜனங்களாய் உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய தேவனை நோக்கி பார்க்கும்போது எவ்வளவு எவ்வளவு நன்மைகளை அவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். 16ஆம் சங்கீதம் அதனுடைய 11ஆம் வசனத்துல நாம் படிக்கும்போது, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஸ்தோத்திர, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். ஸ்தோத்திர, ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில ஜீவ மார்க்கத்தை, உலகத்தை, வானத்தை எல்லாவற்றையும் படைத்த அந்த ஆண்டவரை, ஆண்டவருடைய ஜீவனுள்ள அந்த மார்க்கத்தை அறியவும், ஸ்தோத்திர, அவர் கொடுக்கிறதான இந்த பரலோக ஸ்லாக்கியத்தை நாம் காண நமக்கு தேவன் உதவி செய்தார். ஜீவ மார்க்கத்தை என்ன செய்தார்? தெரியப்படுத்தினார். சங்கீதக்காரன் அதைத்தான் சொல்லுகிறார். எத்தனையோ மார்க்கங்கள் உலகத்தில் இருக்கிறது, விக்கிரக மார்க்கங்கள். ஆனால் ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் உம்முடைய சமூகத்தில். ஆண்டவரே, எங்கேயும் இல்லாத பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பரிசத்தில் நித்திய பேரின்பமும் இருக்கிறது என்று சொல்லுகிறார். எனவே அந்த தேவனை நோக்கி பார்க்கிற காரியத்தை, அவருடைய சமூகத்துல நேரத்தை செலவிட்டு, அப்பா இயேசுவே அப்படின்னு சொல்லி நோக்கி பார்த்து நீங்க ஜெபிக்கிற விண்ணப்பங்களை அவரிடத்துல தெரியப்படுத்துகிற அந்த நேரத்தை விட்டுவிடவே செய்யாதிருங்க. எந்த நேரத்தை கட் பண்ணி ஆகிலும் நீங்க ஜெபிக்கிற நேரம் உங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும். சில பிள்ளைகள் நினைக்கிறார்கள், என்னுடைய தாய் தகப்பன் ஜெபித்தா அது போதும், நான் ஜெபிக்க வேண்டாம். அப்படி அல்ல. ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆத்துமா இருக்கிறது. தோத்திரம், ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆத்துமா இருக்கிறது, இருதயம் இருக்கிறது. எனவே ஒவ்வொரு ஆத்துமாவும் தேவனோடு கூட அவரை நோக்கி பார்த்து அவரோடு உறவாடும் வண்ணமாய்தான் ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனையும் இந்த உலகத்துல படைத்து வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஆத்துமாவுக்கும் ஜீவன் இருக்கிறது, ஆத்துமா இருக்கிறது, இருதயம் இருக்கிறது. எனவே தேவனோடு ஒவ்வொருவரும், ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களும், அவர்கள் வாலிபர்களாக இருந்தாலும், பெரியவர்களாக இருந்தாலும், சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும், எல்லாரும் ஏசப்பாவோடு கூட உறவாட வேண்டும், அவரை நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிற ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். அவரை நோக்கி பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில ரட்சிப்பு உண்டு, விடுதலை உண்டு. இன்றைக்கு ஸ்தோத்திரம், தேவனுடைய சமூகத்துல என் மாம்ச நம்பிக்கையோடே தங்கி இருக்கும் என்று சொல்லி தாவீது சொன்னது போல, ஒரு நம்பிக்கை இல்லாதபடிக்கு எப்போ என் வாழ்க்கையில இந்த காரியம் நடக்குமோ அப்படின்னு சொல்லி வேதனையோடு துக்கத்தோடு இருக்கிற அநேக ஜனங்கள் நம்மை சுற்றிலும் இருக்கிறார்கள். கடந்த நாட்களில் ஒரு குடும்பத்தை, ஒரு சகோதரியை சந்தித்த போது அவர்கள் சொன்னாங்க, என்னுடைய அந்த பெரிய வீட்டை பேங்கில் உள்ளவர்கள் எப்பொழுது ஜப்தி பண்ண வரப்போகிறார்கள் என்று சொல்லி தெரியவில்லை. அடுத்த மாதத்தில் அநேகமாக என்னுடைய வீட்டை காலி பண்ணக்கூடிய சூழ்நிலையில் நான் இருக்கிறேன். காரணம், அவர்கள் இந்த ஒரு ஜவுளி கடையை வைத்து அதில் 86 லட்சம் ரூபாயை அந்த நஷ்டமடைந்ததுனால லோன் வாங்கின அந்த பேங்க் இப்பொழுது அவருடைய வீட்டை ஜப்தி பண்ணி அந்த லோனுக்காக எடுக்க போகிறார்கள் என்று சொல்லி சொன்னார்கள். பாருங்க, இப்படி தான் அநேகருடைய வாழ்க்கையில மாம்சம் ஒரு நம்பிக்கையோட நிம்மதியோட தங்காதபடிக்கு அநேகருடைய வாழ்க்கையில பலவிதமான போராட்டங்கள். ஆனால் ஆண்டவரை நோக்கி நாம நோக்கி பார்த்து ஜீவிக்கும் போது நம்முடைய மாம்சம், ஒருவேளை கடன் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம்,
ஆனால் நம்முடைய மாம்சம் நிம்மதியோடு தங்கி இருக்க தேவன் நமக்கு உதவி செய்வார். ஸ்தோத்திரம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் அதனுடைய 7-8 வசனங்களை படிங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய என்னுடைய ஆண்டவராகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். ஸ்தோத்திரம். ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டதானே பவுல் அந்த அப்போஸ்தலன் ஆண்டவருக்காய் ஊழியம் செய்து ஆண்டவரையே நோக்கி பார்த்து ஓடிக்கொண்டிருந்த தன்னுடைய வாழ்க்கை நடுவிலே அவர் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளில் அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். பவுல் ஆண்டவரையே நோக்கி ஜீவித்தபடியினாலே அவருடைய சித்தத்தை செய்வதே என்னுடைய வாழ்க்கையின் முழு நேர பணியாயிருக்கிறது என்பதை உணர்ந்து வாழ்ந்தபடியினாலே அவர் சொல்லுகிறார், நான் நல்ல போராட்டத்தை இயேசுவுக்காக இந்த உலகத்தில் போராடினேன், என்னுடைய ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவரை நோக்கி நாம் பார்த்து ஒவ்வொரு நாளும் வாழும்போதுதான் உலகத்தில் ஒரு வெற்றியுள்ள தேவ பிள்ளைகளாய் ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் ஜீவிக்க முடியும். எனவே ஆண்டவரை நோக்கி பார்க்கிறது, அவருடைய சமூகத்தில் நேரத்தை செலவிட நாம செலவிடாமல் இருந்து விடக்கூடாது. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்தை படிங்க. 1 கொரிந்தியர் 9:24. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாம் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கையில பந்தய பொருளாகிய இந்த பரலோக ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இயேசுவை நோக்கி நம்முடைய வாழ்க்கையில ஜீவிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். இயேசுவை நோக்கி ஒவ்வொரு நாளும், அப்பா உம்முடைய சமூகத்தில் நான் வந்திருக்கிறேன், இந்த நாளிலே என்னை நடத்துங்க, இந்த நாளிலே என்னை போதிங்க, இந்த நாளிலே எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்க, உம்முடைய வேதத்தை அறிந்து கொள்ள உணர்வுள்ள ஒரு இருதயமுடையவனாய் என்னை மாற்றி நடத்துங்க என்று சொல்லி எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில அவரையே நோக்கி பார்க்கும்போது ஸ்தோத்திரம், நம்முடைய வாழ்க்கையில ரட்சிக்கப்படுவோம். நம்முடைய ரட்சிப்பு, நாம ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்நானம் எடுத்ததுனால ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்றோம். ஆனால் நம்முடைய ரட்சிப்பு எப்போதான் நிறைவேறும் தெரியுமா? பரலோகத்தில் நாம் போகும்போது தான் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேறும். பரலோகத்தில் போகிற வரைக்கும் நம்ம ரட்சிப்பை நாம் காத்து கொண்டவர்களாக, தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாக, அவரை நோக்கி பார்த்து ஜீவிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இயேசுவை நோக்கி பார்க்கும்போது நமக்கு முதல்ல வாக்குத்தத்தத்தில் உள்ளது போல ரட்சிப்பு உண்டாகும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது அங்கே பேதுரு அப்போஸ்தலன், பேதுருவும் யோவானினால ஒரு பெரிய அற்புதம் நடைபெறுகிறது. ஜனங்கள் ஆச்சரியமாய் பார்க்கிறார்கள். அந்த நிலைமையில நீங்க எப்படி இந்த காரியத்தை செய்தீங்க அப்படின்னு அவர்களுக்கு எதிராய் பேசுகிற ஜனங்கள் முன்னாடி பேதுரு அப்போஸ்தலன் அந்த 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல சொல்லுகிற வார்த்தை படிங்க. அவராலே அன்றி வேற ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அந்த இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்றான். அவராலே அன்றி, இயேசுவாலே அன்றி ரட்சிப்பு இல்லை. பேதுரு தைரியமாய் சொல்லுகிறார். நீங்க அந்த பிறவி முடவனை எப்படி
எழுப்புனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு விசாரிக்கிறவர்கள் முன்னாடி அவர் தைரியமாய் சொல்லுகிறார், அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்பெறவில்லை. இயேசுவின் நாமம்தான் ஒரு மனிதனை பாவத்திலிருந்து மீட்டெடுத்து பரலோகத்துக்கு கொண்டு போகுமே தவிர, ஸ்தோத்திரம், நதிகளிலே குளித்தால் அழுக்கு போகுமானால் பாவம் போகாது. எந்த நதியானாலும் ஸ்தோத்திரம், இந்த நதியில குளித்தா ஒருவேளை அழுக்கு போகலாம், நம்முடைய சரீரத்தில் இருக்கிற அழுக்கு. ஆனா பாவத்தை போக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்தில் வந்து ஜனங்களுக்காக மரித்து பாடுபட்டு ரட்சிப்பை கொடுக்க அவர் கிரயம் செலுத்தினபடினால இயேசுவால் அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. பாருங்க, இந்த வார்த்தைகளை பேதுரு பிரசங்கிக்க காரணமாய் இருந்தது. அங்கே அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரைக்கும் உள்ள வசனங்களை படிங்க. ஜப வேலையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எண்ணப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பாருங்க, ஜப வேளையாகி 9ஆம் மணி நேரத்துல பேதுருவும் யோவானும் அங்கே ஜெபம் பண்ணும்படியாய் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தாயின் வயிற்றிலிருந்து பிறந்த முதல் சப்பானியாக பிறந்த ஒரு மனுஷனை, ஒரு குழந்தை அல்ல, அவன் ஒரு பெரிய மனிதன், அவனை சுமந்து கொண்டு வந்தார்கள். எதற்காய் சுமந்து கொண்டு வந்தார்கள்? ஒவ்வொரு நாளும் அவனை சுமந்து கொண்டு வந்து தேவாலயத்தின் அந்த அலங்காரமான வாசல் முன்னாடி அவனை உட்கார வைப்பார்கள். அவன் அந்த இடத்துல உட்கார்ந்து வருகிறவர்கள் போகிறவரிடத்துல ஐயா பிச்சை போடுங்க அப்படின்னு சொல்லி அவன் பிச்சை எடுக்கிறது வழக்கமாயிருந்தது. ஸ்தோத்திரம். அந்த வாசலின் பெயர் அலங்கார வாசல். ஆனா அதில் உட்கார்ந்து இருந்த இந்த மனிதனுடைய வாழ்க்கையில அவனுடைய நிலைமை அலங்கோலமாயிருந்தது. பிச்சை எடுத்து கை ஏந்தி பிழைக்கிற ஒரு வாழ்க்கையை அவன் செய்து கொண்டிருந்தான். பாருங்க, தேவாலயத்தில் பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு ஐயா பிச்சை போடுங்கய்யா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். இன்னைக்கு பிச்சை போடுங்கள் அப்படின்னு சொல்லி நல்லா இருக்கிறவங்களும் கூட வந்து பிச்சை எடுக்கிறத பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். கிடைச்ச வரைக்கும் லாபம் அப்படின்னு சொல்லி கை நீட்டுகிற அநேகரை பார்க்கிறோம். இன்னும் தங்களுடைய ஊனம் இல்லாத நிலைமையிலும் ஊனமுற்றவர்களைப் போல நடித்து பிச்சை கேட்கிறவர்களையும் நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் பிறந்தது முதல் உண்மையாகவே சப்பானியாய் காணப்பட்டதானே மனிதன். இப்போ பேதுருவையும் யோவானையும் பார்த்து பிச்சை கேட்கும்போது அவர்கள் சொல்லுகிறார்கள், பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். முதல்ல அவர்கள் சொன்னது எங்களை நோக்கி பார் அப்படின்னு சொல்லிட்டு அவரிடத்தில் எதாயிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அவன் நோக்கி பார்த்தது எல்லாரையும் போல ஏதாவது கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நோக்கி பார்த்தானாம். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொன்னான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அந்த இடத்துல அந்த மனிதனுடைய வாழ்க்கையில இயேசுவை அந்த பேதுரு அறிவிக்கிறதை பார்க்கிறோம். இயேசு என்கிறதான ரட்சிப்பை கொடுக்கிற அந்த தேவனை அவன் நோக்கி பார்க்கும்படியாய், எங்களிடத்துல ஒண்ணும் இல்லை, ஆனா எங்களிடத்துல இருக்கிறது இயேசு என்கிறதான ரட்சிப்பின் நாமம், இயேசு என்கிறதான ஒரு விடுதலை கொடுக்கிற நாமம், உன்னுடைய அந்த முடமாய் இருக்கிற உன்னுடைய நிலைமையை மாற்றுகிற அந்த நாமம் எங்களிடத்துல இருக்கிறது, நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினாலே அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. 8ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான், நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவருடனே கூட தேவாலயத்துக்குள் பிரவேசிப்பான். அலங்கோலமான அவனுடைய வாழ்க்கை
இயேசுவின் நாமத்தை கேட்டபோது அலங்காரமாய் மாறிவிட்டது. அலங்கோலமாய் 2 கால்களும் செயல்பட முடியாத நிலைமையிலே பரிதாபப்பட்டு யாராவது பிச்சை போடுவார்கள் என்று சொல்லி பிச்சை எடுத்துக் கொண்டிருந்ததான மனிதன் இந்த இயேசுவின் ரட்சிப்பின் நாமத்தை, இயேசுவின் அந்த விடுதலையின் நாமத்தை கேட்டவுடனே அவர்களால் அந்த பேதுரு யோவானினால் தூக்கி விடப்பட்டு அங்கே அவன் குதித்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு பேதுருவும் யோவானையும் பின்பற்றி தேவாலயத்துக்குள்ளே போனான். தேவனை ஆராதிக்கும்படியாய் தேவாலயத்துக்குள்ளே போனான். இயேசுவின் வல்லமையுள்ள நாமம் அவரை நோக்கி பார்க்கிற ஜனங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கிற நாமமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். பாருங்க, அந்த முடவனுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய சந்தோஷம். ஸ்தோத்திரம். இப்பொழுது அந்த முடவன் ஆலயத்துக்குள்ள போகிறத எல்லாரும் பார்க்கிறார்கள். இந்த ஆளு பல வருடமா, இத்தனை வருடமா பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தவன் எப்படி நடக்கிறான், எப்படி சந்தோஷமாய் குதிக்கிறான், எப்படி தேவாலயத்துக்குள்ள போய் ஆண்டவரே கர்த்தாவே நீர் நல்லவர் என்று சொல்லி எல்லாரையும் போல ஆராதிக்கிறான் எப்படின்னு சொல்லி அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். 9ஆம் வசனத்திலிருந்து நாம் படிக்கும் போது 9லிருந்து 11 வரைக்கும் படிங்க. அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டு தேவாலயத்தின் அலங்கார வாசலண்டையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன்தானா என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். குணமாக்கப்பட்ட சப்பானி பேதுருவையும் யோவானையும் பற்றி கொண்டிருக்கையில் ஜனங்கள் எல்லாரும் பிரமித்து சாலமோன் மண்டபம் என்னப்பட்ட மண்டபத்தில் அவரிடத்தில் ஓடி வந்தார்கள். அநேகர் ஓடி வந்தார்கள். அற்புதம் நடந்தவுடனே அநேகர் ஓடி வருகிறார்கள். இயேசுவின் நாமத்தை கேட்ட அந்த மனிதனுடைய வாழ்க்கையில ரட்சிப்பு விடுதலை கிடைத்தவுடனே வெளியில இருந்ததான அவன் ஆலயத்துக்குள்ள போய் தேவனுடைய நாமத்தை ஆராதித்ததை பார்த்தவுடனே எல்லாரும் பேதுரு யோவான் இருக்கிற அந்த சாலமோன் மண்டபத்தினிடமாய் ஓடோடி வருகிறார்கள். என்னடா இது அற்புதம், என்ன இது அதிசயம் அப்படின்னு சொல்லி ஓடி வருகிறார்கள். அந்த ஜனங்கள் எல்லாருக்கும் பேதுரு அந்த இடத்துல அவர்களுக்கு ரட்சிப்பின் வார்த்தைகளை சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அவரை நோக்கி பார்க்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில ரட்சிப்பு உண்டாகும். பாருங்க, 12லிருந்து படிங்க. பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோமே என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? எங்கள் சுய பலத்தினாலே இவர்களை நாங்கள் இவனை சுகமாக்கினோம் என்று நோக்கி பார்க்கிறது என்ன என்று சொல்லி தொடர்ந்து படிங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார். அவரை நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்கள். பிலாத்து அவரை விடுதலையாக்க தீர்மானித்த போது அவனுக்கு முன்பாக அவரை மறுதலித்தீர்கள். பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதலித்து கொலைபாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டு ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நாங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. இந்த சர்வாங்க சுகத்தை முடவனாகிய இவன் எழுந்து நிற்கும்படியாய் அந்த சர்வாங்க சுகத்தை கொடுத்தது இயேசுவின் நாமம். அந்த இயேசுவை அறியாதபடிக்கு உங்களுடைய மூப்பர்களும் ஆசாரியர்களும்
அவரை சிலுவையிலே அடித்து கொன்றார்கள். ஆனால் தேவன் அவரை எழுப்பினார். அவர் இன்றைக்கு ஜீவனோடு கூட இருக்கிறார். அந்த இயேசுவின் நாமமே இந்த முடவனை சர்வாங்க சுகம் உடையவனாய் நிறுத்தினது என்று சொல்லி பேதுரு அங்கே சொல்லும் போது, 4ஆம் அதிகாரத்துக்கு திரும்ப நாம் வரும்போது அந்த அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. பாருங்க, ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது ஸ்தோத்திரம், ஜனங்களுடைய வாழ்க்கையில திரளான இந்த 5000 பேர்கள் ரட்சிக்கப்படும்படியாய் தேவன் உதவி செய்தார். ஸ்தோத்திர, ஆவிக்குரிய பிரகாரமாய் அவருடைய வாழ்க்கையில தேவனை ஏற்றுக்கொள்ளும்படியாய் அநேகர் ஆண்டவரின் மேல விசுவாசம் வைக்கும்படியாக ஏறக்குறைய 5000 பேர் அந்த நாளிலே பேதுருடைய வார்த்தைகளை கேட்டு, ரட்சிப்பின் வார்த்தைகளை கேட்டு தேவனிடமாய் திரும்பினார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். பூமியின் எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளாய் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அவரை நோக்கி பார்க்கும்போது ரட்சிப்பு மாத்திரமல்ல, உங்களுடைய வாழ்க்கையில விடுதலையை கொடுப்பார், ஆசீர்வாதங்களை கொடுப்பார், உங்களை போதித்து வழிநடத்துகிற தேவனாக இருப்பார். உங்களுடைய வாழ்க்கையில சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்ய உங்களை ஆசீர்வாதமாய் ஒவ்வொரு நாளும் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஏசாயா 59ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை படிப்போம். ஏசாயா 59:1. ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. ரட்சிக்கிற தேவன், விடுதலையாக்குகிற ஆண்டவர், அவரை நோக்கி நீங்க நோக்கி பார்த்து கூப்பிடும் போது அவருடைய செவிகள் அது கல்லால் ஆன செவி அல்ல. அவர் கேட்கிற அவருடைய செவிகள், அவருடைய காதுகள் உங்களுடைய எல்லா வார்த்தைகளையும் கேட்கிற காதுகளாக இருக்கிறது. அவருடைய செவி மந்தமாகவில்லை என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. எனவே ஒவ்வொரு நாள் ஆண்டவரை நோக்கி பாருங்க, அப்பாவனுடைய சமூகத்தில் ஜெபத்தில் நேரத்தை செலவிடுங்க. அவர் ஒருவரே உங்களுடைய வாழ்க்கையில இந்த உலகத்திலும் நடத்தி நித்தியம் வரைக்கும் உங்களை வழி நடத்தி நித்தியத்தில் சேர்த்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வெற்றியுள்ள ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ ஆலோசனை கொடுக்கிற நல்ல தேவனாய் அவர் இருக்கிறார். அவரை நோக்கி பார்க்க மறவாதிருங்க. ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஜனங்களும், உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளும் இயேசுவை நோக்கி பார்க்க அவருடைய வாழ்க்கையில நீங்க நல்ல ஆலோசனைகளை, நல்ல உணர்வுள்ள ஆலோசனைகளை பெற்றோர்கள் நீங்க கொடுக்கிறவர்களா இருக்கணும். கணவன்மார்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறவர்களா இருக்கணும். மனைவிமார்களுக்கு ஆண்டவரை நோக்கி பார்க்க தேவனுடைய வார்த்தையை முன்னிட்டு நீங்க அவர்களுக்கு உற்சாக வார்த்தைகளை சொல்லுகிறவர்களா இருக்கணும். காரணம், பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி தேவன் அழைக்கிறார். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. இந்த ஜூன் மாதத்தில் அவரை நோக்கி நீங்க பார்க்கும்போது உங்களுடைய குறைவுகளை மாற்றுவார். உங்களுடைய ஆசீர்வாத தடைகளை அவர் நீக்கி போடுவார். உங்களுக்கு எதிரான சத்துருடைய வல்லமைகளை தேவன் நிர்மூலமாக்கி போடுவார். உங்களுக்காக அவர் யாவையும் செய்து முடிக்கிற தேவனாயிருப்பார். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவரின் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியினால நான் அசைக்கப்படுவதில்லை. எனவே ஆண்டவரை நோக்கி பார்க்க இந்த ஜூன் மாதத்தில் ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுங்க. இந்த வேளையில் எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை நோக்கி பார்ப்போம். பாடல் புத்தகத்தில் 853வது பாடலின் ஒரு சரணத்தை இந்த வேளையில் பாடி, ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி பார்ப்போம், உம்மை நோக்கி பார்க்க மறக்க மாட்டோம், உம்முடைய வேதத்தை தியானிக்க மறக்க மாட்டோம், உம்மை நோக்கி பார்த்து ஆண்டவரே இந்த பூமியில் நாங்கள் வெற்றியுள்ளவர்களாய் வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த பாடலை பாடி நாம் ஒப்பு கொடுக்க போகிறோம். ஹல்லேலூயா. உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன்,
உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கின்றீர், உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கின்றீர். உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கின்றேன். உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். கண்ணின் மணி போல என்னை காக்கின்றீர். பாவை நோக்கி பார்க்கிற ஜனங்களை கண்ணின் மணி போல காத்து நடத்துகிறவர், என்னை காக்கின்றீர். உமது சமூகமே நம் எனக்கு தீபமே. உமது சமூகமே இனம் எனக்கு தீபமே. உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். எல்லாரும் சொல்லுவோம் ஹல்லேலூயா. உம்மை நினைத்து துதிக்கின்றேன், உம்மை நோக்கி பார்க்கின்றேன். ஒவ்வொரு நாளும் அப்பா உம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும். ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி பார்க்கின்றேன். எல்லாரும் ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுத்து அனுதினமும் ஒவ்வொரு நாளும் இயேசுவை நோக்கி பார்க்க ஒப்பு கொடுத்து நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். முழங்கால் படிடுவோம். எல்லாரும் முழங்கால் படிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. இந்த நாளில் செபிக்காத ஜீவியம் உள்ளவர்கள் இயேசுவை நோக்கி பார்த்து அனுதினமும் செபிக்கிறவர்களாய் மாறுங்க, வேதத்தை தியானிக்கிறவர்களாய் மாறுங்க. ஹல்லேலூயா. அவருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களை அவர் நோக்கி பார்த்து நடத்துகிறவர், அவர்களை ஆசீர்வதிக்கிறவர், அவருடைய ஜீவியத்தில் உயர்வை கொடுக்கிறவர். யாரெல்லாம் அவருடைய வேதத்தை கவனிக்கிறாங்களோ, வேதத்தை வசனத்தில் நடக்கிறாங்களோ, அவர்களை நோக்கி பார்க்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலே ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுங்க, வாலிபர்களை ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா. தோத்திர நல்ல ஆண்டவரே, தர்மியான நாளில
உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து ஆராதிக்கும்படியாய் தொழுது கொள்ளும்படியாய் தேவன் தந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். அப்பா, இந்த நாளில் உம்மை ஆராதித்த ஜனங்களை உம்முடைய அதிசயமான வல்லமையான கரத்தினால ஆசீர்வதித்த தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னுடைய ஆடுகளை நானே நல்ல மேய்ச்சலுள்ள வெளிகளிலே நடத்துவேன் என்று சொல்லி இருக்கிற தேவன். அப்பா, நீர் பச்சலான இடங்களிலே புல்வெளியிலே ஆண்டவரை இந்த மாதத்திலும் ஆண்டவரை ஒவ்வொரு ஜனங்களையும் வழிநடத்தி செல்ல வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரை ஒவ்வொருடைய கையின் பிரயாசங்களிலும் ஒரு பெரிய உயர்வை மேன்மையை இந்த ஜூன் மாதத்தில் காணும்படியாய் செய்யும். எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை சத்துருக்களுடைய மனிதருடைய தடைகள் வந்தாலும் ஆண்டவரை உம்முடைய ஆசீர்வதிக்கிற கரங்கள் ஒவ்வொரு ஜனங்களையும் உயர்த்தி வைக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே, எமக்கு ஸ்தோத்திரம். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால திருப்தி ஆவார்கள் என்று சொன்னீரே. ஒவ்வொரு ஜனங்களையும் நீர் அளிக்கிற நன்மையினால திருப்தி படுத்தி இந்த ஜூன் மாதத்தில் வழிநடத்தி செல்லுங்கப்பா, வழிநடத்தி செல்லுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த மாதத்திலே நீர் கொடுத்திருக்கிற ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். ஆண்டவரே, இன்றைக்கு அப்பா நாங்கள் உம்மை நோக்கி பார்க்காத அனுபவத்தோடு ஜீவிக்க கூடாது. ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தைகளை ஆண்டவரை கேட்டதான ஜனங்களுடைய வாழ்க்கையில ஜபத்தில் உம்மை நோக்கி பார்க்க, வேதத்தை தியானித்து உம்மை நோக்கி பார்க்க, உம்முடைய வேத வசனங்களை நம்பி உம்மை நோக்கி பார்க்க ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம். நோக்கி பார்த்ததானே ஆண்டவரே பிறவி முடவனுடைய முகம் பிரகாசித்தது. அவனுடைய வாழ்க்கையில இந்த இழிவான பிச்சை எடுக்கிற அலங்கார வாசலிலே அலங்கோல முடவனாய் இருந்து பிச்சை எடுக்கிற அவனுடைய நிலைமை மாறிவிட்டது. ஆண்டவரே, எல்லாரையும் போல அவன் ஆராதித்தான், எல்லாரையும் போல குதித்து தேவனை ஆராதித்தான் என்று சொல்லி பார்க்கிறோமே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கவும், உம்முடைய அதிசய கரத்தின் வல்லமையை காணவும் கர்த்தர் தாமே உதவி செய்வீராக. ஆண்டவரே அப்பா, வார்த்தையை கேட்டு விட்டுவிட்டவர்களாய் அல்ல, வார்த்தைகளை உறுதியாய் பிடித்து பின்பற்றுகிறவர்களாய் இருக்க ஒவ்வொரு ஜனங்களுக்கும் உதவி செய்யும். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஹல்லேலூயா. பவுலை போல நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்ல ஆண்டவரே ரட்சிப்பை, ஆண்டவரே ஜீவ கிரீடத்தை உம்முடைய சமூகத்தில் பெற்றுக் கொள்ளுகிறவர்களாய் ஒவ்வொருவரும் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவரே, வார்த்தைகளை கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதியும் சமாதானத்தோடு அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கிய சிநேகமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட தங்கியிருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். இயேசுவின் வருகை நெருங்கிடுதே, அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறுதே. இயேசுவின் வருகை நெருங்கிடுதே, அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறுதே.